இன்றைக்கு கனடாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு நாள். உயரத்தில் நிற்கிறேன். முழு ஓமன்வில் ஃபுல்லாக இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன்னு நல்ல ஃபன்னாக தான் இருக்குது. ஓமன்வில் இப்படி ஒரு கொண்டாட்டம் நடக்க மாட்டேன் தெரியாம போயிட்டு அஜாங் வாங்க வாங்க. இவ்வளவு மக்கள் வந்து பாருங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து இசை நிகழ்ச்சிகள் வந்து நடக்கிறது. வடிக்கு வெயிட் பண்ணுறோம். அதுக்கு எங்களுக்கு இப்போ பிஸ்கெட் தந்திருக்கணும். நிறைய ஆக்கள் கூட பிறந்து நிற்கிறதால வந்து அந்த ஆக்கள் தொகை வந்து ஸோ ஆனால் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஃபன்னாக தான் இருக்குது. இதில் பாருங்க அந்த அதில் விளையாடுறதுக்கு இவ்வளவு பேரும் வந்து அப்படியே லைன்லேயே நிற்கணும். அந்த கையில் எங்களோட கனடா அந்த லோகோவை பதிச்சிட்டோம். வாவ் 10 கால் மட்டும் படித்து கொண்டே இருக்குமாம். இதை ரெண்டு பார்த்துட்டு அப்படியே போக சரி ஃபயர் ட்ரக்குள்ளே போய் ஏறி பார்க்க போகிறோம். போய் தங்கச்சி என்ன செய்வீங்க? இந்த போலீஸ் இந்த கார் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வணக்கம், நான் சாகின். நான் வந்து நிற்க நினைக்கிறேன்னு சொன்னால் கனடாவில் ஓமன்வில் என்ற இடத்துல நிற்கிறேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா டே, அதாவது வந்து கனடாவினுடைய பிறந்த நாள் என்று சொல்லலாம். ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி இந்த கனடா டே, அதாவது வந்து கனடாவினுடைய பிறந்தநாள் வந்து கொண்டாடப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1867ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி கனடா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகாரப்பூர்வமாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாடாக வந்து ஜூலை மாதம் 1ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஸோ அண்டையில் இருந்து இந்த கனடா டே வந்து ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. 1982ஆம் ஆண்டுக்கு முதல் இந்த கனடா டே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டொமினியன் டே என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள். 1982ஆம் ஆண்டுக்கு பிறகு கனடா டே என்று கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி இதை வந்து கொண்டாடி கொண்டு வரார்கள். இன்றைக்கு கனடாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு நாள். இந்த நாளை தான் நீங்கள் இன்றைக்கி அப்படி அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்னென்ன கொண்டாட்டங்கள் நடக்கிறதுன்றதை வந்து அப்படியே பார்க்க போகிறோம். இது எங்களோட வீட்டுக்கு பக்கத்துலாம் நடக்குது. ஸோ அப்போ இன்றைக்கி இதை பார்த்து மகிழ்வோம். மற்றது எங்களுக்கு இது ஒரு புது அனுபவம். அது மட்டும் இல்லாமல் இந்த கொண்டாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரீட் ஃபுட், பார்பிக்யூ, மற்றது பட்டாசுகள். குறிப்பாக சொல்ல போனால் ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கு தான் கனடாவில் வந்து எல்லா நாளுமே வந்து இங்கே வந்து பட்டாசுகள் வந்து கொளுத்த முடியாது. எங்களோட இலங்கையில் வந்து நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் பட்டாசு கொளுத்துறது வளமை. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கனடா டே என்று மட்டும்தான் பட்டாசு வந்து கொளுத்துறதுக்கான அனுமதி வந்து கனடாவில் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதுவும் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கொளுத்த இல்லாது, மக்களுக்கு தொந்தரவு இல்லாத இடங்களில் வந்து கொளுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கு இந்த இடத்துல வந்து பட்டாசுகள் எல்லாம் நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட ஸ்ட்ரீட் ஃபுட் கடை, பார்பிக்யூ எல்லாமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கெல்லாம் விற்கிறார்கள். ஸோ எல்லாத்தையும் இன்றைக்கு பார்த்து மகிழ்வோம். ஓமன்வில் இருக்கிற தமிழாக்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். எவ்வளவு மக்கள் இந்த இடத்துக்கு வாரார்கள்ன்றதை அப்படியே கண்டினியூவாக பாருங்கோ, ஃபுல்லாக காட்டுறோம். மற்றது அதில் பாருங்கள் ஒரு ஃபயர் ட்ரக் கொண்டு நிற்கிது. அதை வந்து இன்றைக்கி பார்வையிட விட்டுருக்கிறார்கள். நாங்கள் ஏறி வங்கியெல்லாம் பார்க்கலாம். எல்லாத்தையும் அப்படியே கண்டினியூவாக பாருங்கோ. கனடாவினுடைய பிறந்தநாளை எப்படி கொண்டாடுகிறார்கள் என்று பார்ப்போம். இவ்வளவு மக்கள் என்று பாருங்கள் இந்த இடத்துல வந்து இசை நிகழ்ச்சிகள் வந்து நடக்கிறது. குறிப்பாக நான் சொல்ல மறந்துட்டேன், இசை நிகழ்ச்சிகள் வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த நாளில் வந்து நடக்குமா. இன்றைக்கு இந்த ஓமன்வில்ல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்க போகிறது. அதோட ரோடெல்லாம் வந்து இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் இருண்டுன்னு சொன்னால் தான் இன்னும் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். இந்த இடம் 10 மணி வரைக்கும் நல்ல ஒரு பயங்கரமாக இருக்க போகிறது. இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு உயரமான ஒரு மனிதர் வராண்டு. அவர் வந்து காலுக்கு அந்த நீளமான ஒரு இதை கொழுவி போட்டு அப்படியே ஆட்கள் சின்ன பிள்ளையில் மகிழ்விக்கும் தருணமாக இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்க பாருங்க. அதை சுற்றி நிறைய பேர் நிற்கணும். இவ்வளோ உயரத்தில் நிற்கிறேன்னு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து என்னென்னு சொல்கிறது, கொஞ்சம் அந்த வீடியோக்கு வந்து கொஞ்சம் கிளைமேட் வந்து ஓகே வந்துடுது. கொஞ்சம் வெயில் வந்து குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ எல்லாரையும் வந்து இப்போ வடிவாக தெரிகிறது. அதோட இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இன்னும் நிறைய ஆட்கள் கூட்டம் வந்துட்டார்கள். நிறைய தமிழாக்களையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கிறீங்க. அந்த இடத்துல எல்லாம் வந்து அந்த ஃபயர் ட்ரக், போலீஸ் ட்ரக் எல்லாம் வந்து போலீஸ் ஜீப், ஃபயர் ட்ரக் எல்லாம் வந்து நிற்கிறது. மற்றது நிறைய சாப்பாடுகள் அது இதுன்னு சொல்லி இன்றைக்கு நல்ல ஃபன்னாக இருக்க போது அதோட ஃபயர் நடக்க கேம் அப்படி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நிறைய கேம் அது இதுன்னு சொல்லி எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து மிக சிறப்பாக வந்து நடக்குது. எல்லாருமே வந்து நல்ல ஹாப்பியாக நினைக்கிறோம். கூடுதலான நாட்கள் வந்து இந்த
கனடா கொடியில் இருக்கிற அந்த கலர் மாதிரியான உடுப்பு, அந்த சிவப்பு கலர் உடுப்பு தான் வந்து கூடுதலான ஆக்கள் வந்து போட்டிருக்கிறோம். நிறைய ஆக்கள் கூட பிறந்து நிற்கிறதால வந்து அந்த ஆக்கள் தொகை வந்து தெரியுது இல்லையா. அப்படி இருந்தும் சில கேம்களுக்கு போகிறதுக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல லைன்லாம் நின்று போயினோம். அது வந்து சின்ன பிள்ளைகள் அந்த ஜம்ப் பண்ணுறது மற்ற அதுலேயும் வந்து ஒரு கேம் மாதிரி செய்திருக்கணும். பபுள்ஸ் எல்லாம் அப்படி நம்ம அந்த இடத்துல நல்லா தான் இருக்குது. முழு ஓமன்வில் ஃபுல்லாக இன்றைக்கு இந்த இடத்துல நீங்கள் தானே நல்ல ஃபன்னாக தான் இருக்குது. ஓமன்வில்ல இப்படி ஒரு கொண்டாட்டம் நடக்க மாட்டேன் தெரியாமல் போயிட்டு சிறப்பாக இப்படி ஒரு மக்கள் கூட்டம் இருக்குன்றது இங்கே தான் தெரியுது எங்களுக்கு. அந்த இடத்துல பிரம்மாண்டமாக நடக்க போகிறது. மற்ற 2-3 இடத்துல வந்து இந்த பாட்டு படிக்கிற மாதிரி போட்டிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல வந்து கூடுதலான ஆக்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி வாங்க. Hi Lachian. Hi Lachian. Hi. Look. ஆனால் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஃபன்னாக தான் இருக்குது. இதில் பாருங்க அந்த அதில் விளையாடுறதுக்கு இவ்வளவு பேரும் வந்து அப்படியே லைன்லேயே நிற்கணும். நாங்கள் இந்த இடத்துல இப்போ கனடாவாக நின்று கொண்டே இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் இந்த புல்லில் இருக்க அவ்வளோ நல்லா இருந்தது. நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஃபேமிலியாக தான் வந்தாங்க. அப்படியே பாருங்க எல்லா இடத்துலையும் ஒரு செட்டாக அப்படியே ஆக்கள் இருக்கணும். என்னோட கையில் எங்களோட கனடா அந்த லோகோவை பதிச்சிட்டோம். அதெல்லாம் இந்த இடத்துல நம்ம அந்த ஸ்டிக்கரோட வந்து ஒட்டி கொண்டு நிற்கணும். அதுக்கும் லைன்லாம் நிற்கணும் பாருங்க. இந்த இடத்துல அந்த பபுள் வந்து போய்கொண்டிருக்கீங்க பாருங்க. வா வா நல்லா தான் இருக்கு. அதில் மரதாணியெல்லாம் போடினோம். அதெல்லாம் எப்படி உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல அந்த மரதாணி வந்து போடப்படுது. அப்படியே நாங்கள் ஒவ்வொரு இதையும் அப்படியே உங்களுக்கு சாரி இந்த இடத்துல அந்த ஃபேஸில் வந்து ஆர்ட் வந்து சரி நம்ம கிட்டத்தட்ட அப்படி இதில் தெரியுது பாருங்க. அப்படி இந்த எல்லோரும் வந்து ஒரு தங்களுடைய ஃபேஸில் வந்து அந்த கனடா அந்த லோகோ மற்ற கனடாண்டு எல்லாம் எழுதி வச்சுருக்கீங்கன்னா நிறைய பேர் அப்படி எழுதி வச்சுக்கணும். அதுக்கு தான் இந்த இடத்துல வந்து லைனில் நிற்கணும். எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் செய்யணும். இதில் தான் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பபுளில் விட்டு கிடக்கு. முந்தைய எங்களுக்கே இது சரியான விருப்பம் இந்த பபுள்ஸ் வைப்பாது. இப்போவும் தந்தா விடுவோம் நான் இல்லையான்னு இல்லை. ஹாய் தங்கச்சி என்ன செய்றீங்க? ஹாய் தங்கச்சி சுருதியாக்க நிற்கணும். ஹாய் என்ன செய்றீங்க? ஆக்கள் நிற்கணும் இதில். அப்படியே நிறைய பேர் அப்படியே ஃபன் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கணும். அப்படியே நாங்கள் சுற்றி பார்ப்போம் வாங்க. இன்னும் பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது. அதோட அப்போ நான் அப்போ இப்படியே போய்கொண்டு நின்றேன்னா நான் எங்கே என்ன நீங்கள் தான் எங்கே என்ன வரீங்க? சுருதியாக இங்கே நிற்கிறேன். நாங்கள் கூட்டிகிட்டு போப்போம் சிறப்பாக அப்படி சிறப்பாக போகுது என்ன நல்லா தான் இருக்குது. சரியா எப்படி முந்திரியா ஆக்கள் நிற்க நாங்கள் தெரிந்தானே அதுக்கேற்ற மாதிரி தெரியணும் இல்லை. மணியான பிள்ளைலாம் நிற்கிது இல்லை. நான் உங்களை தான் பார்ப்பேன். எனக்கு கூட பார்க்காம உங்களை தான் பார்த்து வைக்கணும். கிடைக்க கொடுத்து வச்சுக்கணும் என்ன அம்மா வேட்டுமா அம்மா வேட்டுமா வாங்கோ 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 கனடா டே ஹாப்பி கனடா டே என்ன இதில் எங்கே ஹைட் மேன் ஹைட் விருப்பம். இந்த இடத்துல வந்து இசை நிகழ்ச்சி வந்து தொடங்கி விட்டது. ஆனால் அங்கேருந்து சூரியன் வர்றதால ஒன்றும் தெரியுது இல்லையா.
ஸோ இங்கே தான் திருப்பி காட்டலாம். ஆனால் எனக்குன்னா ஒரு தரம் மியூசிக் ப்ரோக்ராம் பார்க்குற மாதிரி தெரியல. எல்லாருமே அவங்களோட வேலையை பார்த்து என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் லைன்லாம் நிற்க வேண்டி இருக்குது. ஐஸ்கிரீம் குடிக்கிறனாலும் லைன்லாம் நிற்கணும். ஐஸ்கிரீம் மேன்லாம் பாருங்க, எல்லாத்துக்கும் ஆக்கள் வந்து லைன்லாம் நிற்கணும். ஓகே, ஒவ்வொன்றே போய் பார்ப்போம் கிட்ட போய். இந்த இடத்துல ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து உடனுடன் அடித்து கொடுத்து கொண்டு நிற்கிறேன் பாருங்க. ஆனால் எல்லாத்துக்கும் வந்து லைன் தான், க்ரௌட்லாம் இருக்குது சனம். எவ்வளவோ மக்கள் கூட்டமாக இருக்குது பாருங்க. ஒரு ட்ரோன் கேமராவில் எடுத்தால் தான் எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து ஃபயர் ட்ரக் ஒரு கவரி பார்ப்போம். ஆனால் அதுலேயே முறையில் அது போட்டாக்கு பாருங்க. இதில் நிற்கிற ஐஸ்கிரீம் மேனுக்கும் லைன் அங்கே மட்டும் நிற்கிது. இதை விட ஐஸ்கிரீம் குடிக்காமையே விடலாம். இன்றைக்கு ஃபயர் ட்ரக்குள்ளே போய் ஏறி பார்க்க போகிறோம். ட்ரக்குள்ளே பாருங்க, ஒரே வெள்ளட்டுவலாக தான் கிடக்கு. எல்லாம் சாக்கு மாதிரியான உடுப்புகள், இங்கே பேக்குவல், ஜாக்கெட், இந்த பாருங்க. இதெல்லாம் நெருப்பே ஓ மை காட், அவ்வளோ தடிப்பாக இருக்குது. சிட்டியான பேரமன்னு இந்த தூக்கவே சரியான ஹெவியாக இருக்குது. இவ்வளோத்தையும் உடம்புல சுமந்து வச்சுக்கொண்டு எந்த ஒரு ஃபயர் நடந்தாலும் உள்ளுக்கு வாங்கிடுவாங்க பாருங்க. ஓகே, இங்கே இந்த பொலிஷன் இந்த கார் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது ஷோக்கு விடையில. இது வந்து நாளைக்கு யாரோ வந்திருக்கு நம்மளோட இதில் நிற்கிற யாரோ ஒரு பாருங்க. பாருங்க, இப்போவும் ஆக்கள் வந்து கொண்டே இருக்கணும். இந்த இடத்துல நிறைய ஆக்களாக இருக்குது பாருங்க. நல்லா தான் இருக்குது, ஒரு வித்தியாசமான ஃபன்னாக இருக்குது. இதில் ஒரு அண்ணா வந்து படங்கு பாருங்க. எனிதாம் வந்து நிகழ்ச்சி வந்து தொடங்க போகுது போல் இருக்குது. எல்லாமே எங்களுக்கு புதுசாக இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த ஸ்டேஜ் வந்து அங்கேருந்து அந்த சூரியன் கீழே இறங்கினா தான் படிவா தெரியும். அதால் ஒன்றும் எடுக்கலாம். இருக்குது இந்த பக்கம் கவர் பண்ண இல்லாமல் இருக்குது. ஆல்மோஸ்ட் நிகழ்ச்சி முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டுது. 10 மணிக்கு ஃபயர் வந்து நடக்க போகிறது. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஃபயர் வந்து மேலே நடக்க போகிறது. அதாவது பட்டாசுகள் வெடிக்க போகிறது. அப்படியே வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு தான் ஆவலாக நிற்கிறோம். வெடிக்கு வெயிட் பண்ணுறோம். அதுக்கு எங்களுக்கு இப்போ பிஸ்கெட் தந்திருக்கிறோம். கனடாவே பிரிக்கிறோம். பிரித்து விட்டு சரியா 10 மணிக்கு பட்டாசு வெடிக்கும்னு சொல்லினோம். அதாவது வந்து வெடிக்குமாம். இன்னும் 18 நிமிஷம் காட்டுது. இப்போவே எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டோம் பாருங்க. எல்லோரும் அந்த களத்தில் வந்து லைட்டுகள் வந்து கொழுகி வச்சிருக்கணும். நல்லா தான் இருக்குது, ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அண்ணாவுக்கு வந்து பாம்பு இதுன்ற மாதிரி இப்போ காலில் தடவை போகிறோம்.
10 கால் மட்டும் படித்து கொண்டே இருக்குமாம். இதை ரெண்டு பார்த்துட்டு அப்படியே போக சரி. வாவ் சரிங்களாப்பா. வாவ் வெடித்துக்கொண்டே இருக்கிறது. எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. கனடாவில் இன்றைக்கு வந்து கனடா டே, அதாவது வந்து கனடாவினுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு இன்றைக்கு 10 மணிக்கு தொடங்கி 10 கால் வரைக்கும் இந்த வடி வந்து தொடர்ந்து படிக்க போகிறது. உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் இன்னும் படிச்சுக்கொண்டே இருக்க போது போடக்கா, டைம் போதே இல்லையா? 10 மணிக்கு தொடங்கினது. ஓ இங்கே வருது சத்தம் காணாது. போதும் தான் போதும். இவர் தான் படிக்க போகிறாரா? வாவ் பஸ் ஒன்று போகுது மேலே டாக்டர் ஒன்று போகுது. இந்த வடி போதுமா பஸ்? என்ன பஸ் ஓடுறா ஓடு தொடர்ந்து போடுறான். ஒரே வடி புகையாக தான் இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக. ஏன்னு பார்த்துருப்பீங்க எவ்வளோ அமர்க்கலமாக இருந்தது. ஆனால் வீடியோவில் வந்து அதை வந்து காட்ட முடியாம போச்சு. ஓகே பாய் 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 பாய். நான் இப்போ வீட்டை போகிறேன். பாய் பாய். எவ்வளவு மக்கள் வந்து ரோடு ஃபுல்லாக